friends, welcome to Jyoti Blooms channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எல்லா செடிகளுக்கும் ஒரு ஹோல்சம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா சத்துக்களும் நிறைஞ்சது. இது மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும், அடிக்கடி உரம் கொடுக்கணுங்கிறது தேவையில்லை. அப்படி ஒரு பேலன்ஸ்டு டயட்டு தான் இன்றைக்கி செடிகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ சீசனும் முடிஞ்சு போச்சு, சம்மர் முடிஞ்சிடுது. ஸோ இனிமேல் உள்ள காலங்களுக்கு நமக்கு வந்து சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம். மழை இல்லாத டைமில் லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம். பட் இப்போ இன்றைக்கி நான் வந்து சாலிடாக ஒரு ஃபர்டிலைசர் தயாரிச்சிருக்கேன். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் செடிகளுக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா போதும், எல்லா சத்துக்களும் கிடச்சி செடிகளோட வேர்லேருந்து மேலே நுனி வரைக்கும் அபாரமான வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த மண் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ சாஃப்டான மண்ணில் தான் செடிகள் நல்லா வளரும். ஒவ்வொரு ஸ்பூன் மண்ணிலையும் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த நுண்ணுயிர் பெருக்கத்தினால தான் நம்ம செடிகள் வந்து நல்லா வளரும். இப்போ கிரவுண்டில் வச்சுருந்தா அது இயற்கையாகவே நிறைய உருவாகும். நம்ம தொட்டியில் வச்சுருக்கிற செடிகளுக்கு நம்ம தான் அதை பெருக்கணும் இருக்கும். ஆனால் அதை பெருக்கிறது வந்து நம்மளுடைய உரங்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு உரங்கள் கொடுத்தா உங்களுக்கு வேர்கள் வந்து நல்லா விரிஞ்சு வளர்ந்து இந்த வெள்ளை வேர்கள் சத்துக்களை உறிஞ்சுற மாதிரி வளரும். அதே மாதிரி வேர்கள் உறுதியாக இருந்து இந்த மண்ணும் இந்த மாதிரி பலபலன்னு நல்ல பிளாக் சாயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு செடி வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு நிறைய அறுவடை எடுக்கலாம். இது வந்து பூக்களாக இருந்தால் பூக்கள் அறுவடை எடுக்கலாம், காயாக இருந்தால் காய்கள் அறுவடை எடுக்கலாம், பழமாக இருந்தால் பழங்கள் அறுவடை எடுக்கலாம். இப்போ இந்த மண் வந்து நான் போடும்போது இப்படி இருக்கலை, உரம் கொடுத்து தான் இந்த மாதிரி பிளாக் கோல்டு மாதிரி சாயில் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு உரம் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் நான் உங்கள் கூட. எப்போவுமே உரம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஓரங்களை நல்லா கிளறிட்டு நடுவில் வச்சுக்கோங்க மண்ணை. அதுக்கப்புறம் ஓரத்தில் உரத்தை போட்டு விடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பாருங்கள், ஒரு சாலிட் ஃபர்டிலைசர். இது வந்து ஒரு மிக்சர். இது மிக்சரில் நான் என்னெல்லாம் கலந்துருக்கேன், எப்படி அதை செடிகளுக்கு கொடுக்கலாம், எந்த விகிதத்தில் கலக்கலாம், எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரப்போகிற சீசனுக்கு இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும். அதனாலேயே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள்கள், கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற பொருள்கள். இப்போ வந்து இதை நான் சுற்றிலும் போட்டு விடுறேன். அப்புறம் இந்த இங்கே குவிச்ச மண்ணையே போட்டு மூடி விட்டுருங்க. மழையில் தொட்டி மண் நனைஞ்சிருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை. ஒருவேளை ட்ரையாக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க சுற்றிலும். ரொம்ப ஊற்றி சத்துக்கள்லாம் ட்ரெயின் வழியாக போயிடாமல் பார்த்துக்கோங்க, அளவாக ஊற்றுங்க. ஸோ இப்போ இது என்னது, எப்படி தயாரிச்சேங்கிற டீட்டெயில்ஸ்க்கு போகலாம் வாங்க. கம்போஸ்ட்டுங்க இது. இந்த கம்போஸ்ட்டில் வந்து வெறும் கார்டன் சாயிலும் இந்த வரட்டியும் இருக்குது. இந்த வரட்டி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற சாணமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம கம்போஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஒரு 10 நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், அப்புறம் செடிகளுக்கு கொடுக்கறது தான் நல்லது. இப்போ இது இருந்தாலும் உங்களுக்கு கம்போஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் வந்து இதை நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன், ஸோ தட் இது ஒரு நல்ல ஃபர்டிலைசர் எல்லா செடிகளுக்கும். இப்போ இந்த கவுடங்கெல்லாம் ஃபாரினுக்கே அனுப்புகிறாங்க அதோட அக்ரிகல்ச்சருக்காக. நம்ம நாட்டிலேருந்து கவுடங் ஃபாரினுக்கு போகிறது. இது வந்து கார்டன் சாயில், இது வந்து கவுடங். இது வந்து நான் கேக் வந்து நான் அமேசானில் தான் வாங்கிக்கிறேன், ஆன்லைனில் தான் வாங்கிக்கிறேன். இதை நிறைய வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு செடிகளுக்கு அப்பப்போ உரம் தயாரிக்க பயன்படும். இதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி
இந்த மாதிரி கம்போஸ்ட்டாக தயாரித்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற வேறு கிச்சன் கம்போஸ்ட் கூட எடுத்துக்கலாம். பட் இது வந்து கவுடங் இருக்கிறதுனால இது ரொம்ப ரிச் ஃபர்டிலைசர். இது கூடவே நம்ம இப்போ நிறையா பொருள்கள் சேர்க்க போகிறோம். அப்போ தான் வந்து ஒரு ஹோல்சம் ஃபுட்டாக பேலன்ஸ்டு டயட்டாக செடிகளுக்கு கொடுக்க முடியும். அது செடிகளுக்கு கொடுக்கும்போது இது ஒரு மாதத்துக்கு நமக்கு கவலை இல்லை. டெய்லி காலையில் வந்து பூவும் காயும் பறிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பழங்களும் வரும். இப்போ இது கூட என்னெல்லாம் கலக்கலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து இந்த ப்ரப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோவை கூட்டிக்கோங்க. இல்லை மற்ற பொருட்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். ஒரு 10-20 செடிகளுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த அளவில். இப்போ இந்த கம்போஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், கார்டன் சாயிலும் கவுடங் சேர்ந்தது. இது கூடவே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டீ லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். டீ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு இருக்கும். இதை போட்டுக்கலாம். இது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த டீயாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது. செடிகளுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து காஃபி கிரவுண்ட்ஸ் பாருங்கள். காஃபியை ஃபில்டர் காஃபி போட்டுட்டு வர சக்கையை நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு அப்பப்போ செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு உதவும். இதுவும் வந்து இந்த அளவு கம்போஸ்ட்டுக்கு அளவாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது. இதுவும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுலேயும் செடிகளுக்கு ஒரு கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு சப்ஸ்டன்ஸ் இது. இதை போட்டாலே கம்போஸ்ட் உங்களுக்கு சீக்கிரமாக ரெடியாகும். நல்ல குவாலிட்டியாக நிறைய குவான்டிட்டியோடு ரெடியாகும். இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சேனல் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த முக்கியமானது வந்து இந்த கடுகுங்க. இந்த கடுகில் வந்து நிறைய நைட்ரஜன் NPK இருக்குது. ஸோ இதையும் வந்து ஒரு ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த கடுகு இப்படியே சேர்க்க முடியாது. அதனால நான் பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு கடுகை தான் பொடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதனால நான் ஹோல் கடுகையும் எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அளவாக சேருங்க, ரொம்ப சேர்க்கவும் கூடாது. அடுத்த முக்கியமான பொருள் வந்து இந்த நீம் கேக்குங்க. நீம் கேக் வந்து ரொம்ப ஆர்கானிக். எல்லாமே நான் இப்போ சேர்க்குறது எல்லாமே ஆர்கானிக். அதே மாதிரி இந்த நீம் கேக்கும் ஆர்கானிக் தான். இந்த வேப்பம் புண்ணாக்கு இது வந்து நர்சரியில் வாங்கினேன். இது வந்து குவாலிட்டியான வேப்பம் புண்ணாக்காக இருந்தால் பாருங்கள் இப்படி இருக்கும். இதுவே நம்ம சில சமயம் வாங்கும்போது இந்த மாதிரி மண் கலந்ததாக இருக்கும். வெறும் அந்த வேப்பங்கொட்டையோட ஓடு தான் இருக்கும், உள்ள சத்தே இருக்காது. அப்படி இருக்கிறது உங்களுக்கு வாசனையும் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்கை வாங்கிட்டு செடிகளுக்கு போட்டிங்கன்னா ஒரு ரிசல்ட்டும் பார்க்க முடியாது, வேஸ்ட்டு தான் அது. ஸோ வாங்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, கேட்டுக்கோங்க. பேக்கெட்டில் நீங்கள் இதை பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வருது சில சமயம். அப்போ நீங்கள் கேட்டு அவங்கள உறுதிப்படுத்திக்கோங்க. அப்போ அவங்க நல்லதாகவே எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இந்த இடம் பூரா மணக்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல வேப்பம் புண்ணாக்கு. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இவ்வளவு போதும். அதுக்கப்புறம் முக்கியமாக இது வந்து வுட்டாஷ்லேயும் செடிகளுக்கு வளர்ச்சிக்கான எல்லா சத்துக்களும் இருக்குது. இது வந்து pH லெவலையும் பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப அசிடிக் சாயிலை ஆல்கலைன் ஆக்கும். ஸோ இதை வந்து அளவாக போடணும். இதையும் இந்த அளவுக்கு நான் ஒரு அரை கப்பு இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கவுடங் கம்போஸ்ட் அது வந்து மாட்டுச்சாணமும் நம்ம கார்டன் சாயிலும் சேர்த்து பண்ணினது, மிக்ஸ் பண்ணி உரமாக்கினது. அப்புறம் டீ, காஃபி கிரவுண்ட்ஸ், வேப்பம் புண்ணாக்கு, கடுகு. நீங்கள் கடுகு புண்ணாக்காக கிடச்சா கூட 2 கைப்பிடி நல்லா பவுடர் பண்ணி இதில் கலந்துக்கலாம்.
அப்படி இல்லைன்னா கடுகு அரைச்சி கலந்துக்கலாம். இப்போ இந்த மிக்சர் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்பிகே, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ், ஜிங்க்கு, மெக்னீஷியம், போரான், அது வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் கம்மியாக தான் வேணும். ஸோ நம்ம இப்போ சேர்த்துருக்கிற இந்த 2 டேபிள் ஸ்பூன்லேருந்தே உங்களுக்கு நிறையா செடிகளுக்கு கிடைக்கும். முக்கியமாக இதில் என்னென்னா சிலதெல்லாம் அந்த கடுகு, அப்புறம் இந்த வேப்ப முன்னாக்கு இதெல்லாமே கூட ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். அதனால் உங்கள் செடிகளுக்கு வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொன்னேன் மாதத்துக்கு ஒருக்கா இதை போட்டால் போதும். இப்போ செடிகளுக்கு கொடுக்கலாம். செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. மண் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் வேர்கள் ஈஸியாக போய் செடிகள் நல்லா வளரும். ஸோ கொஞ்சம் களை செடிகளெல்லாம் பிடுங்கிடுங்க. இந்த மழைக்கு களை செடிகளை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதால் ஒரு பங்கு நான் வந்து இதுக்கு போட்டு விடுறேன். இது போடும்போதே நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். செடிகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டோம், இனிமேல் நல்லா வளரும் அப்படின்னு. இவ்வளவே போடுங்க. பெரிய தொட்டியாக இருந்தால் நீங்கள் 2 கொடுங்க, சின்ன தொட்டியாக இருந்தால் 1 மடங்கு கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஒரு இதில் இந்த மாதிரி 1 கப்பில் நீங்கள் பெரிய தொட்டினா ஒரு கேன் இல்லைலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 கப்பு கொடுக்கலாம். இதுக்கு பாருங்கள், நான் வைக்கும்போதே கம்மியாக தான் மண் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இது வந்து இந்த செம்பருத்தி செடி பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் இப்போ மார்னிங் எடுக்கிறதுனால பியூட்டிஃபுல்லாக பூத்துருக்கு எல்லாமே. பாருங்கள், நிறைய பூக்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே. இந்த செடி செழிப்பாக வளர்கிறது. இதுக்கு வந்து இப்போ நான் இதை கொடுக்குறேன். அடுத்தது வெண்டைக்காய் செடி. காய்கறி செடிகளுக்கெல்லாம் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். நல்ல வெள்ளை வேர்கள் வந்து நல்லா சத்துக்களை உறிஞ்சி மேலே வரைக்கும் கொடுக்கும். அதை தவிர மேலே செடிகளில் தண்டு பகுதி ஸ்ட்ராங்காக வளரும். இந்த தொட்டிலெல்லாம் மண் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். நான் இப்படி உரம் கொடுத்து தான் இதை வந்து ரொப்புவேன். அப்போ உங்களுக்கு செடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். இப்போ வந்து இதில் இன்னும் என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னா, பூக்கள் காய்கள்லாம் நல்ல தரமானதாக வரும். பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது. நிறைய வெண்டைக்காய் நான் பறிச்சிட்டேன். ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன் அறுவடை வீடியோ பாருங்கள். இது கத்திரிக்காய் செடி, வரி கத்திரிக்காய் பறித்தேன் நேற்று தான். இதுலேயும் கொஞ்சமாக மண்ணை கிளறிட்டு போட்டு விடலாம். சுற்றிலும் போட்டு விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி விட்டுலாம். இந்த மாதிரி உரம் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகளும் இந்த மாதிரி செழிப்பாக வளர்ந்து எவ்வளோ காய்கள் பாருங்கள். நான் ஏற்கனவே கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் தான் அந்த தொட்டியில் காமிச்சது. ஸோ இந்த
மிக்சர் ஆஃப் ஃபர்டிலைசரில் என்னெல்லாம் இருக்குது. வேர்கள் ஸ்ட்ராங்காக நிறைய பரவி வளரும், சத்துக்களை உறிஞ்சி மேலே வரைக்கும் கொடுக்கும். ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர், நிறைய நாளைக்கு உங்களுக்கு அந்த உரம் வந்து மண்ணில் தங்கி நிறைய சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். முக்கியமான விஷயம், இது ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலும் பண்ணும், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வராமல் தடுக்கும். ஏன்னா நம்ம வேப்ப மண்ணாக்கு போட்டிருக்கோம். அதை தவிர கடுகில் இருக்கிறது பஞ்சன் ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதலே வராது. வேர்களில் வர பூஞ்சை நோய் எதுவுமே வராதுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபங்கிசைடு, பெஸ்டிசைடு, பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ என்பிகே, மைக்ரோநியூட்ரியன்ஸ் ரிச், கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம் ரிச், சூப்பர் ஃபர்டிலைசர், சூப்பர் ஃபுட் ஃபார் யுவர் பிளான்ட்ஸ். நீங்கள் வந்து இதை அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை தயாரித்து கொடுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு கூட தயாரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.